வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேர்தல் காலத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான விவரங்களை தமக்கு அறிவிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரியுள்ள தேர்தல் ஆணையம். இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்க கோரி தேசிய மக்கள் சக்தியால் சபாநாயகரிடம் நம்பிக்கையில்லா பிரேரணை கையளிப்பு. கடந்த 10 ஆண்டுகளில் முன்னாள் பாராளுமன்ற பிரதானி ஒருவர் அரசு வாகனத்தையும் அரசு செலவில் எரிபொருளையும் முறைகேடாக பயன்படுத்தியவை விசாரணைகள் மூலம் அம்பலம். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாங்கள் சிறப்பு வேலைத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். தேர்தல் காலத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான விவரங்களை தமக்கு அறிவிக்குமாறு தேர்தல் ஆணையம் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கமைய அமைச்சகங்களும் இந்த அரசு துறைகளும் தங்களுடைய தொடர்புடைய திட்டங்கள் பற்றிய தகவல்களை மறு ஆய்வுக்காக தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு தேர்தல் காலத்தில் அவை தொடர்வது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் இந்த திட்டங்களில் ஏதாவது ஒன்று தேர்தலின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கண்டறியப்பட்டால் தேர்தலுக்கு பின்னர் அவற்றை ஒத்திவைக்குமாறு அரசாங்கத்திடம் அறிவுறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் எடுக்கப்படும் அமைச்சரவை முடிவுகள் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்படுகின்றன. அவற்றை மதிப்பாய்வு செய்து அதற்கேற்ப அரசாங்கத்தின் வழிகாட்டுதல் வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு தேவையான அனைத்து காரணங்களும் உள்ளன என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த முடிவை நாடாளுமன்றத்தில் முழுமையாக ஆதரிக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். தேசபந்து தென்னகோன் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியினை கேள்விக்குட்படுத்தியுள்ளதுடன் நீதிமன்ற கைது உத்தரவுக்கு பிறகு 20 நாட்கள் தலைமறைவாக இருந்தமை நீதிமன்ற உத்தரவை மதிக்கவில்லை என்பதற்கான உறுதியான சான்றாகும். அவர் தீவிர ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டவர் என்பதற்கு ஆதாரங்கள் உள்ள அதே நேரம் குற்றவியல் தண்டனை என்பது தனியான ஒரு செயல்முறை. ஆனால் அவரை போலீஸ் கண்காணிப்பாளர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு நாடாளுமன்ற தீர்மானம் கொண்டு வரலாம். அத்தகைய தீர்மானத்தை கொண்டு வருவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அதை ஐக்கிய மக்கள் சக்தி முழுமையாக ஆதரிக்கும். தேசபந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்தோம். அரசியலமைப்பு சபையிலும் அதனை எதிர்த்தோம். அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவரை நியமித்த போது நீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்தோம். எனவே சட்ட வழிமுறைகளின் மூலம் இந்த பிரேரணை விரைவாக கொண்டு வருமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என்றார். அதே நேரம் தற்காலிக போலீஸ் மா அதிபர் ஒருவரால் போலீஸ் திணைக்களம் திறம்பட செயல்பட முடியாது என்பதோடு தகுதி வாய்ந்த சுயாதீனமான நபரை நிரந்தர போலீஸ் மா அதிபராக நியமிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இதேவேளை இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்க கோரி தேசிய மக்கள் சக்தி சபாநாயகரிடம் நம்பிக்கையில்லா பிரேரணை கையளித்துள்ளது. இன்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் இந்த பிரேரணையை வழங்கியுள்ளதோடு 115 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். அத்துடன் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தேசபந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து நிரந்தரமாக நீக்க அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கின்றது. நீதிமன்றத்தில் துப்பாக்கி சூடு நடத்தி கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய சந்தேக நபர்கள் இதுவரை இனம் காணப்படாதது மக்களின் உயிர் பாதுகாப்பையும் தேசிய பாதுகாப்பையும் கேள்விக்குட்படுத்தியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அனுராதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டினார். இன்று சமூகம் கொடூரமான கொலை கலாச்சாரத்திற்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இரையாகியுள்ளது. நாட்டில் சட்டம் முறையாக அமுல்படுத்தப்படுவது போல் தெரியவில்லை. சட்டம் இல்லை என்றே சொல்ல வேண்டும். கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க போலீஸ் மா அதிபரை கூட இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது அரசாங்கத்தின் புலனாய்வு துறையின் செயல்திறனை எடுத்து காட்டுகின்றது. நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்ய திட்டமிட்ட சந்தேக நபர் இதுவரை பிடிபடவில்லை. அரசாங்கம் தேசிய பாதுகாப்பில் பிரச்சனை இல்லை என்று கூறினாலும் உண்மையில் மக்கள் உயிர் பாதுகாப்பை ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளது. அண்மையில் தேவினுவர பிரதேசத்தில் இரட்டை கொலை சம்பவம் நடந்துள்ளது. வளமான நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்குவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று வாழ முடியாத சூழலை உருவாக்கி பாதாள உலகத்திற்கு இடம் கொடுத்துள்ளார்கள் என்றும் அவர் விமர்சித்திருந்தார். முன்னாள் பாராளுமன்ற பிரதானி ஒருவர் தனது மகளின் போக்குவரத்திற்காக அரசு வாகனத்தையும் அரசு செலவில் எரிபொருளையும் பல மாதங்களாக பயன்படுத்தியதாக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. அம்பாறை பிரதேசத்திற்கு அடிக்கடி வந்திருந்த பாராளுமன்ற வாகனம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட சர்ச்சை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கையின் போது இந்த தகவல் அம்பலமாகியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் முன்னாள் பிரதானி 2 அரசு வாகனங்களை தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு பயன்படுத்தியதாக புகார்கள் எழுந்துள்ளதோடு அவரது வாகனங்களுக்கு வரம்பற்ற எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளதும் விசாரணை குழுவில் கண்டறிய
செய்யப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர், பிரதிக்குழு தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி வாகனங்களை பயன்படுத்திக் உள்ளனர், எரிபொருள் ஒதுக்கீடு முறையாக இருந்ததா என்பதை கண்டறிய சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவின் உத்தரவின் பேரில் விசாரணைகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் அரசு வாகனங்களை தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக பயன்படுத்திய விவரங்கள் தொடர்ந்து வெளிப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்தார். இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போது ஊடகவியலாளர் நாட்டின் பாதுகாப்பு குறித்து கேட்டதை அடுத்து அவர் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தினார். மேலும் தமது கருத்துக்களை தொடர்ந்து அவர் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நாங்கள் சிறப்பு வேலைத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். நாடு முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இது பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதலாகவே பார்க்க வேண்டும். எனினும் இது தேசிய பாதுகாப்புக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. பொது பாதுகாப்பு அமைச்சதற்காக தேவையான விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் தெரிவித்திருந்தார். இதேவேளை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த புதிதாக சேர்க்கப்பட்டு 500 சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்திக் உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலை இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், இந்த புதிய சிறப்பு அதிரடிப்படை உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பயிற்சியை முடித்துவிட்டு சேவையில் இணைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் சமீபத்தில் தென் மாகாணத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவங்களை கட்டுப்படுத்த 4 போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் அம்பலாங்குடி பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுக்கும் நோக்கில் 2 சிறப்பு போலீஸ் குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள இரவு விடுதியொன்றின் முன்பாக கடந்த மார்ச் 22ஆம் தேதி இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் ஆஜராகினர். இந்த மோதல் சம்பவத்தில் ஜோசித ராஜபக்சவுடன் வந்த குழுவினர் தொடர்புடையவர்கள் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. போலீசார் தெரிவித்ததன்படி மோதலில் ஒரு பாதுகாப்பு அதிகாரி தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார். தற்போது அவர் கொழும்பில் உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பாக தெகிவளை, அத்தியடிய மற்றும் திம்பிரிக பகுதிகளை சேர்ந்த சிலரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். எனினும் சந்தேக நபர்கள் தற்போது அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணையின் ஒரு பகுதியாக ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி வாக்குமூலம் வழங்கினர். மன்னாரில் செயல்படுத்தப்படவுள்ள காற்றாலை மற்றும் மின்சார திட்டத்தின் ஆரம்பத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட கட்டட விகிதம் மற்றும் பிற நிபந்தனைகளில் மாற்றம் செய்ய இந்திய அதானி குழுமம் தயாராக இல்லை என்று குறிப்பிடப்படுகிறது. முன்னதாக உரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு காற்றாலை மற்றும் மின்சார பரிமாற்ற திட்டங்களை செயல்படுத்த அதானி நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இலங்கை அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட முதலீட்டு மேலாண்மை குழுவும் முதலீடுகளை விரிவாக கண்காணித்தல் என்ற பெயரில் இந்த திட்டத்திற்கான அனுமதியினையும் வழங்கியிருந்தது. அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய பின்னர் 5 அரசு நிறுவனங்கள் அதானி கிரீன் எனர்ஜி ஸ்ரீலங்கா லிமிடெட் நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது. இதனை அடுத்து மூலதன செலவு, நிதி திரட்டும் செலவு, மின்சார கொள்முதல் ஒப்பந்தத்தின் காலம், செயல்பாடு மற்றும் பராமரிப்பு செலவுகள் உள்ளிட்ட பல காரணிகளை அடிப்படையாக கொண்டு கட்டண விகிதம் தீர்மானிக்கப்பட்டது. எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட இலங்கை அதிகாரிகள் முன்னர் ஒப்புக்கொள்ளப்பட்டு கிலோவாட் ஒன்றுக்கு 8.26 அமெரிக்க சென்ட் என்ற விலை அதிகம் என்று தெரிவித்ததை தொடர்ந்து இந்த திட்டம் தடைநிலையை அடைந்துள்ளது.